ஹாய் செல்லம்ஸ். இங்கே பாருங்க, இப்போ நம்ம ரெண்டாவது இயல்ல மயங்கொலிகள் பார்க்க போகிறோம். பாருங்க, இதில் மனம் மனம் மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியுங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன. ஆனால் இரண்டிற்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பதில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். அதாவது உச்சரிப்பில், இதுல இருந்து பார்த்துக்கோங்க, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்க, மயங்கொலிகள் அப்படின்னா என்ன, மயங்கொலிகள் என்றால் என்ன அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எதெல்லாம் மயங்கொலிகள் பாருங்க, ந ந ந, ல ல ல ல, ர ர, இந்த எட்டு எழுத்துக்களும் என்னதுப்பா, மயங்கொலிகள். இந்த 8 மயங்கொலி எழுத்துக்கள். சரிங்களா, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள். உச்சரிப்புல சின்ன மாறுபாடு தான். சரிங்களா, அத மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். இதுல எதெல்லாம் மயங்கொலிகள் சொன்னோம், ந ந ந, ல ல ல, ர ர ஆகிய 8 மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா, இப்போ இந்த ந எழுத்துக்கள் எங்க இருந்து எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத இங்க படமா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல பாருங்க, ந, இது வந்து 3 சொல்லி ந அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும் நாம. இது பாருங்க, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவது. நாக்கோட நுனி மேல இருக்குல்ல, நம்மளோட மேல் அன்னத்துல நடுவுல தொடுது ந. அப்போ கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தி இருக்கும் ந. அடுத்து பாருங்க, இது பாருங்க, மேல்வாயில என்னங்க இருக்கு, முன்பகுதியை தொடுது. இந்த நா முன்பகுதியை தொடுது. சொல்லி பாருங்க, ந. இது கொஞ்சம் ந அப்படி இருக்கும். அடுத்து பாருங்க, இது பல்லின் நுனியை தொடுது. இந்த நாக்கு நம்ம என்ன செய்யறோம், நாக்கு பல்லோட மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுது. அப்போ ந. இது ரொம்ப லேசா இருக்கும் ந. சரிங்களா, ஆனா சொல்லும் போது கேட்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. 3 சொல்லி நாக்கு நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் ந பிறக்கிறது. சரிங்களா, மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி. அடுத்து பாருங்க, ந. இதுல நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுது. முன்பகுதியை தொடுறதுனால நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் ந பிறக்கிறது, நகரம் பிறக்கிறது. சரிங்களா, அடுத்து ந. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. சரிங்களா, பல்லோட அடியை தொடும்போது நகரம் பிறக்குது. இதுதான் வித்தியாசம். இதுல பாருங்க, டாக்கு அடுத்து இட்டுக்கு அடுத்து இன்னு, இத்துக்கு அடுத்து இந்து, இருக்கு அடுத்து இன்னு ஆகியவை இணை எழுத்துக்கள் சொல்லுவோம். இணை எழுத்துக்கள் சொல்றோம். இதை என்ன செய்யுது, அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் சொல்றோம். இந்த இணை எழுத்துக்களை கொண்டு என்ன செய்யறோம், டகரத்தை அடுத்து வரும் நகரம். டாக்கு அடுத்து நா வர்றதுனால இத டன் நகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த நாவை நம்ம 3 சொல்லி நான் சொல்லுவோம், டன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து தகரத்தை அடுத்து வரும் நகரம். தாக்கு அடுத்து இந்த நா வர்றதுனால தன் நகரம். சரிங்களா, ரகரத்தை எடுத்து வர்ற நா அப்படின்றதுனால ரன் நகரம். எந்த நா இந்த இடத்துல போடணும் அப்படின்னு கேட்டா டன் நகரமா, தன் நகரமா, ரன் நகரமா அப்படின்றத நம்ம சொல்லணும். சரிங்களா, சொல்லும் போது நம்ம இதை பயன்படுத்தணும். தன்னகரம் அப்படின்னா தாக்கு அடுத்து வர இந்த நான் யூஸ் பண்ணணும். டன் நகரம் அப்படின்னா இந்த நான் யூஸ் பண்ணணும். ரன் நகரம் அப்படின்னா 2 சொல்லி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, தெரிந்து கொள்வோம்ல, சொற்களின் ந இடம்பெறும் வகை எங்கெல்லாம் இடம்பெறும் பாருங்க. டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். இந்த டாக்கு முன்னாடி இன்னு வர்றது இந்த இன்னா இருக்கும். சரிங்களா, டன் நகரமா இருக்கும். கண்டம், வண்டி, நண்டு. டா எழுத்து அப்படின்னா டகர வரிசையில எதுவா இருந்தாலும் டி டூ எல்லாம் இருக்கு இல்லையா, டகர வரிசை எழுத்துக்களுக்கு முன்னாடி இன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ரா என்னும் எழுத்திற்கு முன் இன் வரும். ரா பெரிய ராக்கு முன்னாடி என்ன வரும், ரன்னகரம் வரும். அது அந்த ராக்கு முன்னாடி என்ன வரும், இந்த இன்னு வரும். இந்த எழுத்துக்கள்ப்பா வர வேண்டிய இடத்துல வேற எழுத்து மாறி வந்தா அதனுடைய பொருள் மாறுபடும்.
உச்சரிக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய பொருள் வந்து அது வர வேண்டிய இடங்கள்ல மாறி தான் வரும். சரிங்களா? நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க. இங்க பாருங்க, வானம் அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல என்னது டன்னகரம் வந்திருக்கு. இந்த இடத்துல வானம் அப்படின்னா வெடின்னு அர்த்தம். இந்த வானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு சொல்லினா வந்துச்சுன்னா ஆகாயம்னு அர்த்தம். அப்ப இதோட பொருள் மாறுபடுதுல, உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருந்தாலும் அது குறிக்கிற பொருள் வந்து வேற வேற அப்படின்றது. பனி, இது வேலையை குறிக்கிறது. மூணு சொல்லினா வந்தா அதாவது டன் நகரம் வரும்போது வேலையை குறிக்கும். ரன் நகரம் பனி அப்படிங்கும்போது குளிர்ச்சி அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, ல ல ல எழுத்துக்கள் வந்து எப்படி மாறுபடுதுன்னு பாருங்க. இந்த ல வந்து நம்ம மேற்பல்லின் அடிப்பகுதி, மேற்பல்லோட அடிப்பகுதியை சொல்லும் போது இந்த ல ல லேசா இருக்கும். ல அடுத்தலாம் நடுப்பகுதி, அதாவது மேலெண்ணத்தின் நடுப்பகுதி லா அப்படி சொல்லணும். அதுக்கடுத்து லா, இந்த லா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க, நாவின் நுனியை மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். இது வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தமா லா, நாக்க மடக்கி மேல வச்சு லா அப்படி சொல்லணும். சரிங்களா? பாருங்க, இந்த லா என்ன சொல்லுவோம்? நுனியில மேல் பல்லோட அடிப்பகுதியில லா, இது வந்து நடுப்பகுதியில லா, இது சிறப்பு லகரம் லா, நல்ல அழுத்தமா சொல்லணும். சரிங்களா? நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லா தமிழுக்கு உரித்தான சிறப்பு ஒலி, எனவே இதனை சிறப்பு லகரம் என அழைக்கிறோம். வேறுபாடு பாருங்க, பொருள் வேறுபாடு எப்படி வேறுபடுதுன்னு பாருங்க. விலை, விலை அப்படின்னா பொருள்களின் மதிப்பு. இந்த விலை, விலைனா உண்டாக்குதல். அடுத்து விலை, விலைனா விருப்பம். இலை, செடியின் இலை, இலை அப்படின்னா மெலிந்து போதல், இழை அப்படின்னா நூல் இலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ர ர வேறுபாடு பாருங்க. இந்த சின்ன ராக்கு லேசா சொல்லுவோம் ர, இது வந்து அழுத்தம் கொஞ்சம் கூட சொல்லுவோம் ர. பாருங்க, இதுல முன்பகுதி, அதாவது மேல் எண்ணத்தோட முதல் பகுதியை தொட்டு நம்ம சொல்லும் போது இந்த ரா வருது. இது இடையின ரகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இங்க இது வந்து எங்க வருது? மேலெண்ணத்தின் மைய பகுதியில் உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின ரகரம் ஆகும். ரா, இது வல்லினரா. மேலும் மேற்காணும் மயங்கொலிகளை சரியாக உச்சரிக்காவிட்டால் கேட்பவர் தவறாக பொருள் கொள்ளும் நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொற்கள் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்த நமக்கு பழக்கமாகும். தேங்க்யூ சில்ட்ரன், ஹேவ் அ நைஸ் டே. இதுல பாருங்க, பொருள் வேறுபாடு உணர்க. ஏரி அப்படின்னா நீர்நிலை, ஏரி அப்படின்னா மேலே ஏரி, இந்த ரீ வரும்போது மேலே ஏரின்னு அர்த்தம். கூரை, வீட்டின் கூரையை குறிக்குது. இதுல கூரை அப்படின்றது புடவையை குறிக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க, சரியான உடையை தேர்ந்தெடுத்துள்ளது. பயிற்சிகளை பார்க்கலாம். சிரம் என்பது, சிரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தலை, நம்மளோட தலையை தான் நம்ம சிரம் அப்படின்னு சொல்லுவோம். இலைக்கு வேறு பெயர், இலைக்கு வேறு பெயர் என்னது? தலை, இந்த லை வரும். வண்டி இழுப்பது காலை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் இட்டனர். பாருங்க, இந்த எழுத்து மாறுனுச்சுன்னா அதனோட பொருளும் மாறிடும். அடுத்து தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுகன்னு இருக்கா. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இப்ப என் அப்படின்றது இந்த இடத்துல ரெண்டு சொல்லி இன் வரணும். ரன் நகரம். வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம், இங்க மூணு சொல்லி இன் டன் நகரம் வீசின. சரிங்களா? அடுத்து தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் திருவிழா லா வந்து சிறப்பு நகரம் வரணும். சென்றனர் இன், இது ரெண்டு சொல்லி இன் வரணும் இந்த இடத்துல. வாழைப்பழம் லா சிறப்பு லா வரணும். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, இந்த லா வரணும். சரிங்களா? தேங்க்யூ சில்ட்ரன், ஹேவ் அ நைஸ் டே.